Hi folks, this is Uge. Welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரிபல் படத்தோட மூவி தான் பார்க்க போறோம். Let's go. ரிபல் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ், மமிதா பைஜு, ஸோ இவங்க ரெண்டு பேரும் நடிச்சு நிகேஷ் அப்படின்னு ஒரு டெபியூட் ஆக்டர் வந்து இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ என்னுடைய ஒப்பீனியன் அபவுட் திஸ் மூவி வந்து பார்த்தீங்கன்னா வெரி ஒஸ்ட் மூவி, வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் மணி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஸ் அண்ட் பிஜிஎம் வேற லெவலில் இருக்குது. ஸோ ஜிவி பிரகாஷ் வந்து சொல்லவே தேவையில்ல. ஒரு நல்ல டேரக்டர் கிட்ட வந்து அவங்க வந்து ஒர்க் பண்ணாலோ இல்லை அவருடைய படங்களுக்கு வந்து மியூசிக் பண்ணாலோ அவர் வந்து சூப்பராக வந்து பண்ணிடுறாரு. ஸோ இது வந்து அவருடைய படம், அவர் ஹீரோவாக நடிக்கிற படம் அப்படின்றதுனால மியூசிக் சாங்ஸ் ஆகட்டும் பிஜிஎம் ஆகட்டும் ரெண்டுமே வந்து சூப்பராக இருக்குது. அதுக்கு அடுத்த ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சினிமோட்டோகிராஃபி சூப்பராக இருந்தது. உண்மையிலேயே சொல்கிறேன், அவருக்கு ஒரு நல்ல பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது. பெரிய பெரிய ஹீரோஸ்க்கு எல்லாமே அவர் வந்து ஒர்க் பண்ணணும் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஹோப் இருந்தது. அந்த அளவுக்கு வந்து சினிமோட்டோகிராஃபி சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறமேட்டு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வில்லனோட ஆக்டிங், வெங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலையாள ஆக்டர் தான் இந்த படத்தில் வந்து வில்லனாக நடிச்சிருக்காரு. ஸோ வில்லனோட ஆக்டிங் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. ஸோ இந்த படத்துடைய மைனஸ் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டைரக்ஷன், ஒஸ்ட்டு டைரக்ஷனு. சொல்ல வந்ததை வந்து தெளிவாக சொல்ல வரல. என்ன மேட்ரு அப்படின்னா, கேரளாவில் உள்ள அந்த தேயிலை தோட்டத்தில் வேலை பார்க்குறவங்க வந்து எவ்வளவு கீழே இருக்காங்க, அவங்க மேலே வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும், இதுதான் சொல்ல வந்த ஒரு மேட்ரு. பட் அதை வந்து தெளிவாக அவர்களால் வந்து கன்வே பண்ண முடியலை. ஸோ அது வந்து எப்படி சொல்கிறது, ஃபெயிலியர் தான் அவருடைய ஒர்க் இந்த படத்தில். ஸோ ஹவ் டு சே திஸ், பட் இதுதான் என்னோட எப்படி சொல்கிறது, என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. தப்புன்னா சாரி. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா அஃப்கோர்ஸ் இந்த தேயிலை தோட்டம் அப்படின்றதுனால வந்து கேரளாவை வந்து ஜியோகிராஃபி அவங்க வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. பட் எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி பயாஸ்டுன்னு சொல்ல பிராண்டிங் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. கேரளா பசங்கனாலே இப்படி தான் இருப்பாங்க, தமிழ்நாடு பசங்கனாலே இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி. அதாவது இந்த படத்தில் கெட்டவங்க ஃபுல்லாக கேரளா பசங்க, நல்லவங்க ஃபுல்லாக தமிழ்நாடு பசங்க. ஸோ அப்படி கிடையாது, இல்லை எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகி தானே இருப்பாங்க. அந்த ஒரு கான்செப்டே எனக்கு வந்து பிடிக்கல. அதாவது படத்தில் வந்து நகரத்தில் ஜாதி மதம் இனம் அதுக்கு எதிரான டைலாக் இருக்கும். பட் எடுத்த விதமே வந்து அவங்க வந்து ஒரே ஒரு இனத்தை மட்டும் கெட்டவங்கள காட்டினாலே அந்த டைலாகுக்கும் எடுத்த விதத்துக்கும் ஒரு முகநெருக்கம் தானே இருக்கும். ஸோ அதனால எனக்கு வந்து அந்த இடத்துல எனக்கு வந்து டைரக்ஷன் பிடிக்கல, தப்பாக இருக்குது. ஸோ அங்கேயும் 2-3 நல்லவங்க கம்மியாக, நம்ம சைட்லேயும் அதாவது தமிழ் பசங்களையும் 2-3 கெட்டவங்க கம்மியாக காட்டியிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்தோம். அட்லீஸ்ட் கிளைமேக்ஸ்லேயாவது 2 பேரும் சேர்ந்து இருந்தால் கூட, சேக மாதிரி ஒரு சீன் வச்சுருந்தா கூட கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறமேட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா மமிதா பைஜு நான் சொல்ல விட்டேன். பார்த்தீங்கன்னா மமிதா பைஜு இந்த படத்துக்கு தேவையில்லை, அது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ். ஸோ அவங்க நல்ல ஒரு ஃபேன் ஃபாலோயிங்க்கு இப்போ எஸ்பெஷலி இந்த பிரேமலோ படத்துக்கு அப்புறம் நிறைய பசங்களுக்கு வந்து அவங்க தான் க்ரஷ் மெட்டீரியல். பட் வந்து இந்த படத்தில் அவங்க ஏன் நடிச்சாங்க எதுக்கு நடிச்சாங்கன்னே தெரியல. அது வந்து ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி செகண்ட் ஹாஃப்ல ஒரு சீன் வரும். பட் அது ஒன்றும் பெரிய இம்பாக்டில் இருக்காது. கிளைமேக்ஸில் ஏதோ டைலாக் ஒன்று பேசிட்டு போவாங்க, அதுவும் வந்து பெரிய இம்பாக்டில் இந்த படத்துக்கு மமிதா பைஜு தேவையில்லை. அந்த மாதிரி தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது. பட் இருந்தாலும் ஓகே. இந்த ஸ்கூல் படிக்கும்போது 33 மார்க் 34 மார்க்லாம் வாங்கினா கிரேஸ் மார்க் போட்டு பாஸ் பண்ணிவிடுவாங்களா, அந்த மாதிரி சரி ஓகே அப்படின்றலாம். ஏன் ஓகே அப்படின்னு சொன்னால், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிஜிஎம் விஷுவல் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஒரு நல்ல மலையாள படம் பார்த்து ஒரு எஃபெக்ட் இருந்துச்சு. நல்ல மலையாள படம்னா விஷுவலாக சொல்கிறேன், கதையை வச்சு நான் சொல்ல விஷுவலாக பார்க்க வந்து நல்லா தரமாக இருந்தது. அதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகே அப்படின்னு இந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா வளவலா கொலக்குலன்னு போட்டு இழுத்துட்டாங்க, அந்த மாதிரி தான் இருந்தது. எப்படா படம் முடியும் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்தது. இதில் ரொம்ப உச்சக்கட்ட கிஞ்சி வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வல் பிளாக் தாங்க. என்னால் அந்த சீனை வந்து ஒரு எனக்கு அந்த சீனை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு புத்திசாலித்தனம் பத்தலை அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஹீரோவோட ஃப்ரெண்டை கொண்டுடுவாங்க, இதை ஸ்பாயிலர்லாம் எடுத்துக்கான பிகாஸ் அப்படின்னு பெரிய சீன்லாம் கிடையாது. ஹீரோவோட ஃப்ரெண்டை, ஜிவி பிரகாஷோட ஃப்ரெண்டை கொண்டுடுவாங்க. யாருன்னா ஆதித்யா பாஸ்கர் 96 ஹீரோவாக நடிச்சிருப்பாங்க, விஜய் சேதுபதியோட யூத் வாஷன். அவங்க வந்து கொண்டுடுவாங்க. ஸோ இப்போது அவரோட ஃப்ரெண்டை கொண்டுட்டா என்ன பண்ணணும், கொன்னவன் இல்லை கொன்னவனோட கூட இருந்தவன் அவனை தானே பழி வாங்கணும். சம்மந்தமே இல்லாமல் பாய்ஸ் சொல்ல போய் எல்லாத்தையும் அடித்து துவம்சம் பண்ணுவாங்க. அந்த சீனை பார்க்கும்போது அந்த அடிவாங்களுடைய மைண்ட் செட்டில் எப்படி இருக்குன்னா, பைத்தியமாக அந்த வடிவில் டைலாக் இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்து சம்மந்தமே இல்லாமல் எல்லாரையும் போய் அடித்து நமக்கே தோணுது எதுக்கு இப்போ இந்த இடத்துல ஃபைட்டு, அதுவும் ரொம்ப டெக்னிக்கலாக டாக்டிக்காக அந்த ஃபைட்டை கொண்டு போகிற மாதிரி ஹாஸ்டலோட எல்லாருமே பூட்டிக்கிட்டு அது ஏதோ பண்ணுவாங்க. அது அந்த சீன் பார்க்கும்போது அந்த சீன் எப்போ முடியும், எதுக்கு இந்த சீனை எடுத்தாங்க,
ஏதோ விஜய் ஏதாவது ஜிபி பிரகாஷை வந்து ஒரு மாஸ் ஈகோவாக வந்து எலிவேஷன் ஆக இடம் அப்படின்ற மாதிரி நினச்சிருந்தாங்கன்னு தெரியல. எனக்கு அந்த இன்டர்வல் பிளாக்கும் சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஏன் இந்த சீனை எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறமேட்டு கிளைமேக்ஸ் வந்து படம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினைக்கும் போது மறுபடியும் இன்னொரு கிளைமேக்ஸ், அது வந்து எப்படி சொல்கிறது, கிளைமேக்ஸ்னாலே சண்டை காட்சிகள் இருக்கணும் அப்படின்னு வச்ச மாதிரி இருந்தது. சண்டைலாம் நல்லா தான் இருந்தது, பட் எதுக்கு அப்படின்ற ஒரு ஃபீலு தான் இருந்தது. எனக்கு வந்து ஜிவி பிரகாஷ் வந்து ரொம்ப பிடிக்கும். அவரோட ஃபேனாக நான் வந்து அவருக்கு ஒரு ரெக்வஸ்ட்டாக நான் கேட்குற விஷயம் என்னன்னா, நல்லா நடிக்கிறாங்க, பட் ஆக்ஷன் சீக்வன்ஸில் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருக்கணுன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். தென் வந்து கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணி போனேன், அதனால என்னமோ தெரியல, எனக்கு இந்த படம் சுத்தமாக வந்து பிடிக்கலை. இந்த படத்துக்கு என்னுடைய ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 5 out of 10. ஸோ இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.